ஆடி அமாவாசையும் சூரிய கிரகணமும் ஒரே நாளில் வருது. அதனால் அன்றைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா, அமாவாசை வழிபாடு வீட்டில் செய்யலாமா அப்படின்னு நிறைய நபர்கள் என்னிடம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போது ஆடி அமாவாசையும் சூரிய கிரகணமும் ஒன்றா வர்றதால அன்றைக்கி அமாவாசை வழிபாடு செய்யலாமா அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு. முழுமையான விளக்கங்களுடன் உள்ளது, மறக்காமல் பாருங்கள். முதலில் ஆடி அமாவாசை எந்த தேதியில் வருகிறது என்று பார்க்கலாம். 12/8/2026 புதன்கிழமை அன்று ஆடி அமாவாசை. சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இந்தியாவில் எப்போது அப்படின்னு பார்க்கலாம். இரவு 9:04 தொடங்கி அன்று இரவு 1:27 சூரிய கிரகணம் முடிவடைகிறது. சூரிய கிரகணம் எப்போ அப்படின்னு நல்லா கவனிச்சிங்கன்னா இரவு நேரத்தில் சூரியன் தெரியுமா? தெரியாது. கிரகணம் தெரியுமா? தெரியாது. எனவே சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியவே தெரியாது. தெரியாத ஒரு சூரிய கிரகணத்துக்காக அமாவாசை வழிபாடை நிறுத்துவதில் எந்த பயனும் இல்லை. அமாவாசை வழிபாடு செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். அமாவாசை திதி கொடுக்கலாமா, தர்ப்பணம் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். வீட்டில் வழிபாடு செய்யலாமா? தாராளமாக அமாவாசை வழிபாடு வீட்டில் செய்யலாம். நல்லாவே இருக்குதுங்க. இது முன்னோர்களை நினைத்து முன்னோர்களுக்காக நாம் நன்றி கூறும் அற்புதமான நாள். எனவே முன்னோர்களுடைய இந்த வழிபாடு எந்த விதத்திலும் தடையில்லாமல் நாம் திதி கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம், வழிபாடு செய்யலாம். முன்னோர்களுடைய ஆசையால் நமது சந்ததி பல நன்மைகளை பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னிடம் ஜாதகம் கேட்கலாம். உங்களுக்கு எளிதாக புரியும்படி பரிகாரங்களுடன் ஜாதகம் சொல்ல காத்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.